சார், குழந்தைகளுக்கு வரக்கூடிய தசாபுத்தியில எந்த தசாபுக்தி பெற்றோர்கள கடுமையா பாதிக்கும்? வணக்கம். பொதுவாக குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்த கிரகத்தோட தசாபுத்திகள் அல்லது 8ஆம் அதிபதி சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தசாபுத்திகள் இது முதல் திசையாக வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு கண்டத்தை கொடுக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு ஆயுள் பலம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளோட நோய் நொடிகளோடு கொடுத்துட்டு குழந்தைகளை ஒன்றும் பண்ணாது. குழந்தைகளுக்கு ஆயுள் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் குழந்தைகளுக்கு முதல் திசையாக வந்துச்சுன்னா, குழந்தைகள் பிறந்தோடனே முதல் திசையாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெற்றோர்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமையே இல்லாமல் பிரிவினை வர்றது, கடும் வாக்குவாதம் வர்றது, ஏதாவது பிரச்சனையாகி டைவர்ஸ்க்காக போய் கோர்ட்டில் போய் நிற்கிறது, அப்படியே இல்லாமல் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா கூட குடும்பத்தில் கடுமையான வறுமை, நோய் நொடிகள் இப்படி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி தசாபுத்திகள் வந்துச்சுன்னா அந்த 8ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் முடிகிற வரையில் கடவுள் வழிபாடுங்கிறது விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் வழிபாடுகள் மூலியமாக தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும். வேறு வழியே கிடையாது.